முதலாவது, நீ மரண பரியந்தம் உன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க வேண்டும். தாழ்மை உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். இரண்டாவதாக, பாவத்துக்கு மரித்து நீதி செய்கிற அனுபவம் இருக்க வேண்டும். மூன்றாவதாக, பாடுகளையும் அவமானத்தையும் சுமக்கக்கூடிய சிலுவை உன் வாழ்க்கையில இருக்க வேண்டும். அன்பானவர்களே, பெரிய வெள்ளி, புனித வெள்ளி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் பாவங்களை சுமந்து ஜனங்களுக்கு மகா பெரிய ஒரு ரட்சிப்பை கொடுக்கும்படி இந்த உலகத்திலே அவர் சிலுவை சுமந்து பாடு அனுபவித்து இரத்தம் சிந்தி மரித்த இந்த நாளிலே சிலுவையின் தியானத்துக்குள்ளே உங்களை கொண்டு வர நான் விரும்புகிறேன். எத்தனையோ பெரிய வெள்ளியை நாம் கொண்டாடி சிலுவையின் பாடுகளை குறித்தெல்லாம் நாம் தியானித்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் நடந்திருக்கிறதா என்றால் மாற்றங்கள் இன்றைக்கு பார்க்க முடியவில்லை. இந்த நாளிலேயும் உங்கள் வாழ்க்கையிலே சிலுவை ஒரு மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று ஆண்டவரின் அடிமையாகிய நான் விரும்புகிறேன். ஆகவே வேதத்திலிருந்து 3 காரியங்களை உங்களுக்கு நான் காட்ட வாஞ்சிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் என்கிற ஒரு உன்னதமான தேவ மனிதன் சொல்லுகிறான், சிலுவையை குறித்ததான உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறதா, ரட்சிக்கப்படுகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கோ அது தேவ பலன் என்று அவன் சொல்லுகிறான். ஆம் அருமையானவர்களே, இன்றைக்கு உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. ஆனால் ரட்சிக்கப்படுகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கோ அது இந்த உலகத்திலே வாழ்ந்து சத்துருவின் வல்லமைகளை மேற்கொள்ளவும் தேவ ராஜ்யத்துக்கு அவர்கள் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்கு அது தேவ பலனை கொடுக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சொன்ன முதல் உபதேசம், அவர் சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். ஆம் அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அவர் சிலுவை மட்டும் தன்னை தாழ்த்தினாராம். சிலுவையிலே இன்றைக்கு நமக்கு தேவன் கற்றுக் கொடுக்கிற முதல் உபதேசம், மரண பரியந்தம் இந்த உலகத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் உங்களை தாழ்த்த மறந்துவிடக் கூடாது. தாழ்மை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மேன்மையை கொண்டு வருகிறது. ஆண்டவர் இயேசு தாழ்மையை தரித்துக் கொண்டபடியினாலே அவர் உயர்த்தப்பட்டார். ஆகவே உங்கள் வாழ்க்கையிலே இந்த சிலுவையின் நாள் உங்களுக்கு ஒரு நல்ல உபதேசத்தை கற்றுக் கொடுக்கிறது. அதுதான் தாழ்மை. ஆண்டவர் இந்த உலகத்தின் அதிபதியாக இருந்தாலும், இந்த உலகத்தின் ராஜாவாக ஆண்டவர் இயேசு இருந்தாலும் கூட அவர் தாழ்மையின் ரூபம் எடுத்து, தாழ்மையின் கோலம் எடுத்து இந்த உலகத்திலே அவர் அவதரித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆகவே உங்களை நீங்கள் தாழ்த்த கற்றுக்கொள்ளுங்கள். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கோ ஆண்டவர் கிருபை அளிக்கிறார். தாழ்மை ஒரு மனிதனுக்கு கிருபையை கொடுக்கிறது. அந்த கிருபை ஒரு மனிதன் வாழ்க்கையிலே மாற்றங்களை, விடுதலையை, நன்மையை, பாதுகாப்பை, ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆகவே பவுல் சொல்லுகிறார், உங்க கிருபை மாத்திரம் எனக்கு போதும் என்று அவர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, இந்த சிலுவையின் நாள் உங்கள் வாழ்க்கையிலே கற்றுக் கொடுக்கிற ஒரு அற்புதமான காரியம், ஒரு உபதேசம், தாழ்மையை தரித்துக் கொள்ளுங்கள். இரண்டாவதாக, அருமையான தேவ ஜனமே, வேதம் சொல்லுகிறது, அவர் பாவத்துக்கு செத்து
நீதிக்கு உயிர்த்தெழுந்தார் என்று சிலுவை நமக்கு கற்றுக் கொடுக்கிற இரண்டாவது உபதேசம். அன்பானவர்களே, நீங்கள் ரட்சிக்கப்பட்டு பல ஆண்டுகளாகலாம், அபிஷேகம் பண்ணப்பட்டு கர்த்தருடைய ஊழியத்தை கூட ஒருவேளை செய்கிற தேவ ஜனங்களாக இருக்கலாம். ஆனால் பாவத்துக்கு அடக்கம் பண்ணப்பட்டு பாவத்துக்கு மரித்து போனதான ஒரு அனுபவமும் நீதி செய்கிறதான ஒரு அனுபவமும் உங்கள் வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். இது தேவன் கொடுக்கிற இரண்டாவது சிலுவையின் உபதேசம். ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிற சிலுவையை தியானிக்கிற உன் வாழ்க்கையிலே பாவத்துக்கு மரித்ததான அனுபவம் உனக்குள்ளே இருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்னும் உங்களுக்குள்ளே மேட்டிமை, பெருமை, கீழ்ப்படியாமை, ஆணவம், அகம்பாவம், மன்னிக்க மனமில்லாத எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் நீதி உள்ளவர்கள் அல்ல. தாவீது சொல்லுகிறார், நீதி செய்யுங்கள் என்று தாவீது சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ ஜனங்களாகி உங்களை ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் நீதிமான்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியானால் பாவத்துக்கு ஒருவன் மரித்தவனாய் இருக்கும் பொழுதுதான் அவன் நீதி உள்ளவனாய் மாறுகிறான். நீங்கள் நீதிமான்களாய் இருக்க வேண்டும் என்றுதான் இந்த சிலுவை தியான நாள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற உபதேசம். மூன்றாவதாக இந்த சிலுவை உபதேசம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்னவென்று சொன்னால், அருமையான தேவ ஜனமே, அவர் சிலுவையை சுமக்காதவன் சீஷனாய் இருக்க முடியாது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஒரு கிறிஸ்தவன், ஒரு தேவ மனிதன், ஒரு கர்த்தருடைய பிள்ளை ஆண்டவருக்காக வாழ வேண்டுமானால், தேவ ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டுமானால், தேவ சித்தத்தை இந்த உலகத்தை நிறைவேற்ற வேண்டுமானால், அவன் வாழ்க்கையிலே அவன் சிலுவை சுமக்கிறவனாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து, நான் எருசலேமுக்கு போகிறேன், அங்கே நான் பல பாடுகளை அனுபவிக்க போகிறேன், என்னை கொலை செய்வார்கள் என்று சொன்ன பொழுதோ பேதுரு ஆண்டவரை தனியே அழைத்துக் கொண்டு போய், ஆண்டவரே, இது உனக்கு நேரிடக்கூடாது என்று அவன் சொல்லுகிறான். கொஞ்ச நேரத்துக்கு முன்புதான் ஆண்டவர், என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்கும் பொழுது பேதுரு சொல்லுகிறான், உம்மை ஜனங்கள் தீர்க்கதரிசி என்றும், எலியா என்றும், மேசியா என்றும், யோவான் ஸ்நானகர் என்றும் சொல்லுகிறார்கள் என்று சொன்ன பொழுதோ ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், பேதுருவே, இதை உனக்கு மாம்சமும் இரத்தமும் வெளிப்படுத்தவில்லை, பரிசுத்த ஆவியானவர் உனக்கு வெளிப்படுத்தினார். நீ பாக்கியவான், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். அப்படி பேதுருவை வாயார புகழ்ந்து பெருமையாய் பேசினேன் ஆண்டவர் தான், ஆண்டவரே, இது உனக்கு நேரிடக்கூடாது, நீ பாடுபடக்கூடாது, நீ சிலுவை சுமக்க கூடாது, நீ கொலை செய்யப்படக்கூடாது என்று ஆண்டவரை பார்த்து பேதுரு சொன்ன பொழுது ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், அப்பாலே போ சாத்தானே என்று பேதுருவை பார்த்து சொல்லி கீழே ஆண்டவர் சொல்லுவார், சிலுவையை சுமக்காதவன் எனக்கு சீஷனாய் இருக்க முடியாது. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்புவானால் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக் கொண்டு அதை பின்பற்ற கடவன். அப்படியானால் சிலுவை பாடு, சிலுவை உபத்திரவம், சிலுவை அவமானம், அருமையான தேவ ஜனமே, அவமானத்தின் சின்னமாகிய, சாபத்தின் சின்னமாகிய சிலுவையை ஆண்டவர் பாடுகள் நிமித்தமாக புனித சின்னமாய் மாற்றினாராம். அப்படியானால் இந்த சிலுவையின் உபதேசம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற மூன்றாவது உபதேசம், நீங்கள் இந்த உலகத்திலே பாடுகளை சுமக்க வேண்டும், அவமானத்தை சுமக்க வேண்டும், நிந்தைகளை சுமக்க வேண்டும், தேவ ராஜ்யத்துக்காக இந்த உலகத்திலே சிலுவையை சுமக்க வேண்டும் என்கிற பெரிய ரகசியத்தை கற்றுக் கொடுக்கிற ஒரு நாள் தான் இந்த சிலுவையின் நாள். ஆகவே தான் பவுல் சொல்லுகிறான்,
கெட்டு போகிறவர்களுக்கு சிலுவை உபதேசம் பைத்தியமாய் இருக்கிறதா? ரட்சிக்கப்படுகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கோ அது தேவ பலன். உன் வாழ்க்கையிலே தேவ பலனை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கர்த்தருடைய பிள்ளையே, இந்த சிலுவையின் உபதேசமாகிய 3 உபதேசங்கள் உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். முதலாவது, நீ மரண பரியந்தம் உன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க வேண்டும். தாழ்மை உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். இரண்டாவதாக, பாவத்துக்கு மரித்து நீதி செய்கிற அனுபவம் இருக்க வேண்டும். மூன்றாவதாக, பாடுகளையும் அவமானத்தையும் சுமக்கக்கூடிய சிலுவை உன் வாழ்க்கையில இருக்க வேண்டும். இப்படி செய்யும் பொழுது உனக்கு கர்த்தர் தம்முடைய பலத்தையே கொடுக்கிறார். ஆகவே இந்த பெரிய வெள்ளி நமக்கு கற்றுக் கொடுக்கிற மிகப்பெரிய பாடம் இதுதான். இந்த 3 உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால் நீங்கள் ஆண்டவரின் வருகைக்கு ஆயத்தமாவீர்கள். தேவ ராஜ்யம் உங்களுக்கு நிச்சயம். ஆண்டவர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.